சோழன் குடும்பத்த விட்டு தனி குடித்தனம் போகணும் அப்படின்னு நெனச்சாலும் கூட, கண்டிப்பா நிலா வந்து வரமாட்டாங்க. அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சேரன்னா சந்தா கிட்ட வந்து பேசுறாங்க. சந்தாவோட அப்பா வந்துடுறாரு. வந்துட்டு சொல்றாரு, "நான் வந்து கண்டிப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி குடுக்க மாட்டோம். எங்களோட கல்ச்சர் வேற, உங்களோட கலாச்சாரம் வேற. அதனால கல்யாணம் பண்ணி தரவே முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. அப்ப பல்லவன் கூட பேசாம சந்தானிய நம்ம கையோட கூட்டிட்டு போயிருவானே! சோழனும், பாண்டியனும் வந்திருந்தா கண்டிப்பா இதத்தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்படிலாம் ஈஸியா எதுவும் பண்ணிற முடியாதுடா. இதனால நெறைய பிரச்சனை வரும். அதனால பார்த்துக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வா போவோம்ன்னு சொல்லிட்டு, நம்ம சேரன வந்து பல்லவன கூட்டிட்டு வந்துருவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலாவ பார்க்கறதுக்கு அவங்க அப்பா வந்து வராரு. "என்னப்பா திடீர்னு வந்திருக்கீங்க? அதுவும் இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏம்மா வரக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு, "அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. நீங்க இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டீங்களே, காலையிலேயே சொல்லாம செய்யாம வந்திருக்கீங்களே, அதனால தான்ப்பா கேட்டேன்." அப்படின்னு சொல்ல, உடனே, "இல்லப்பா, நம்ம கம்பெனில அக்கவுண்ட்ஸ்லாம் பார்த்துட்டுருக்கிற அந்த பையனுக்கு கல்யாணம். கண்டிப்பா வரணும் கல்யாணத்துக்குன்னு சொல்லியிருந்தான். சரி கல்யாணத்த அட்டெண்ட் பண்ணிட்டு, அப்படியே இவ்வளோ தூரம் வந்துட்டோம். உன்னைய பார்க்காம எப்படி போறது? அதனால தான்ப்பா வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்கப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு இட்லிலாம் வச்சு குடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இட்லிலாம் சாப்பிட்டதுக்கப்புறம், இந்த நடேசன் வந்துட்டு, நான் வேணா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வந்து தரட்டா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்." அப்படின்ற மாதிரி மூஞ்சில அடிச்ச மாதிரி பதில் சொல்லுவாங்க. இத பார்த்துட்டு இருந்த நம்ம மனோகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே சந்தேகம். என்னடா இது! நிலா எப்பயுமே வந்து மாமனார தல மேல தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருப்பா. அதேமாரி மாமனாரும் அப்படித்தான் நிலா நிலான்னு தாங்கிட்டு இருப்பாங்க. இப்ப என்னாச்சு இவங்களுக்குள்ள? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன் இருந்துட்டு, நீங்க சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம சோழன் வந்து சொல்லுவாரு. "இல்லப்பா, நானு அப்படியே வெளியில போகணும். கல்யாணத்துக்கு தானே வந்திருக்கோம். அப்படியே கல்யாணத்த முடிச்சுட்டு அப்படியே கிளம்பணும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "நானும் வேணா கோவிலுக்கு கூட வரட்டாப்பா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு, "நீ வராம எப்படிம்மா? வா போலாம்." அப்படின்னு சொல்லி நம்ம மனோகர் வந்து நிலாவ கூப்பிட்டுட்டு கோவிலுக்கு போறாரு. அப்போ பூஜை ஜாமான்லாம் வாங்கி, பூஜை எல்லாம் பண்ணிட்டு, நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு இடத்துல வந்து உட்கார்றாங்க. அப்போ நிலா இருந்துட்டு, வீட்ல அம்மா எல்லாருமே நல்லா இருக்காங்களாப்பா? அண்ணன் எப்படி இருக்கான்? அண்ணி எப்படி இருக்கா? பாப்பா எப்படி இருக்கான்னு?" சொல்லிட்டு எல்லாரையுமே விசாரிக்கிறாங்க. அப்போ மனோகர் இருந்துட்டு, "எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா. ஆனா நீ இங்க எப்படி இருக்க? நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "எனக்கு என்னப்பா, நான் எப்பயும் போல ரொம்ப சந்தோஷமா நல்லாவே இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. அதுக்கு நம்ம மனோகர் இருந்துட்டு, "என்னம்மா பண்றது? பொண்ண கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு, நான் சந்தோஷமா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன்னு சொன்னாலும் கூட, ஏதாவது மனசுல உறுத்திக்கிட்டே தானப்பா இருக்கு. அது பொண்ண பெத்த அப்பா, அம்மாவுக்கு தான் தெரியும்னு நெனைக்கிறேன். நீ சந்தோஷமா இருந்தா அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அப்படி இல்ல ஏதாவது ஒண்ணுனா எனக்கு தயவு செஞ்சு சொல்லு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா கேட்குறீங்க? நீங்க கேட்குறது எனக்கு ஒண்ணும் புரியல. அப்படிலாம் எதுவும் எங்களுக்கு பிரச்சனை இல்லையே." அப்படின்னு சொல்லி நம்ம நிலா சொல்ல, உடனே, "இல்லம்மா, நீ அன்னைக்கு கூட மைக்க வாங்கி என் குடும்பம் என்னைய அப்படி தாங்குது. நான் சொன்னா என் குடும்பம் கேட்கும். நான் நில்லுனா நிக்கும், உட்காருனா உட்காரும். எனக்கு அவ்ளோ சப்போர்ட் பண்ணுவாங்க என்னோட வேலைக்கு. அப்படி இப்படின்னு மைக்க வாங்கி அவ்ளோ பேச்சு பேசினேலம்மா. ஆனா, இன்னைக்கு பார்க்கும்போது அப்படி தெரியலையே. ஏதோ சண்டை நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுதே வீட்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "எத வச்சுப்பா நீங்க அப்படி சொல்றீங்க? அப்படிலாம் சண்டைலாம் எதுவுமே இல்லையேப்பா." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, "இல்லம்மா, உங்க மாமனார் கூட நீ பேசுறது இல்லையோ?" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே நிலா சைலண்ட் ஆறாங்க. "என்னப்பா சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல. அவர்கிட்ட பேச தான் செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது, "இல்ல, நீ உங்க மாமனார் கூட சரியா பேச மாட்டேன்னு பேசலன்னு சொல்லிட்டு, அங்க வந்த நேரத்துல நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரவா? அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ வந்து அ மாமாட்ட அப்படி இப்படின்னு ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப உங்க மாமனார்கிட்ட. ஆனா எதுவுமே பேசல. ஆரம்பத்துல டீ போட்டு குடுக்கறதுல இருந்து, நாங்க சாப்பிட்டுட்டு வெளியில வர்றது வரைக்குமே, உன் மாமனார்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே. அதனால தாம்மா கேட்கிறேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஐயோ! அதெல்லாம் இல்லப்பா. அது வந்து அவருக்கு பனிஷ்மென்ட்டு. அவரெல்லாம் என்கிட்ட பேசாம இருக்க முடியாது. அதே மாதிரி நானும் அவர்கிட்ட பேசாம இருக்க முடியாது. இது சும்மா சின்னதா ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அவர்ட்ட பேசாம இருக்கிறது மாதிரி. மத்தபடி அவருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா. சொல்லப்போனா இந்த வீட்லயே எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துடிச்சு போறது அவர்தான். நான் சொல்றத அதிகமா கேட்கக்கூடியவரும் அவர்தான்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "என்னம்மா நீ இப்படி சொல்ற? ஆனா எதுக்கு பேசாம இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நிலா இருந்துட்டு, "இல்லப்பா அதெல்லாம் சும்மாப்பா நான் பார்த்துக்கிறேன்.
அது சும்மா அவர்கிட்ட அப்படி நான் பேசல அப்படின்னா தான், அவரு ஒழுங்கா இருப்பாரு. நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றதில்ல, போறதில்ல. அந்த கோவத்துல தான்ப்பா அவர்ட்ட பேசாம இருக்கேன். நான் இப்படி ஏதாவது பண்ணா தான், அவரு ஒழுங்கா ஒரு வேலைய பாப்பாரு. அதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிம்மா, நீ ஏதோ சொல்லி சமாளிக்கிற. மத்தபடி நீ சந்தோஷமா இருக்கிறைல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, சந்தோஷமா இருக்கேன்ப்பா. எனக்கு எந்த பிரச்சனையுமே இங்க எனக்கு இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்ல, "சரிம்மா, இத கேட்டாலே போதும். இந்த மாரி சந்தோஷமா நீ இருக்கிறல்ல, அது தெரிஞ்சாலே எனக்கு போதும்மா." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து, "சரி நிலா, வீட்டுக்கு போவோமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிப்பா, வீட்டுக்கு போவோம்ன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா இனி ஒரு 10 நிமிஷம் டயம் குடுங்கப்பா. நான் உங்களுக்கு மதியம் லஞ்ச் ரெடி பண்ணி குடுத்துறட்டா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடா நம்ம வீட்ல கிச்சன் எந்த பக்கம் இருக்குன்னே உனக்கு தெரியாது. ஆனா, இங்க வந்து எல்லா வேலையும் வேகமா பார்க்குற. காலையில இட்லிய வச்சு சட்னி, சாம்பார்ன்னு வச்சு குடுத்த. இப்ப மதியத்துக்கு லஞ்ச் ரெடி பண்றேன்னு சொல்ற. எப்புட்றா இதெல்லாம் கத்துக்கிட்ட?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதுல என்னப்பா இருக்குது? நம்ம குடும்பத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் நம்ம பார்த்து, பார்த்து நம்ம செய்றதுல தான்ப்பா சந்தோஷமே." அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. அப்போ நம்ம வீட்ல இருக்கும்போது, "அப்பாவுக்கு ஏதாவது நீ செஞ்சு குடுத்தியாடா?" "எதுவுமே செஞ்சு குடுக்கலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு, "இல்லப்பா, ஆளுக்கு ஒரு வேலைய பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆளுக்கு ஒரு மூலையில, ஆளுக்கு ஒரு ரூம்ல உட்காந்துக்கிட்டு இருப்போம். அப்போ நம்ம வீட்ல மெய்டு இருப்பாங்க. அவங்க தான் எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுருவாங்க. அவங்க சமைச்சு வைக்கிறது நம்ம சாப்பிடுவோம். ஆனா, இங்க அப்படி இல்லைல. நானு சமைக்கும்போது எனக்கு எல்லாருமே உதவி பண்ணுவாங்க. எல்லாருமே சேர்ந்து தான் சமையல் பண்ணுவோம். அதே மாரி தான் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். நாங்களே சமைச்சு, ஒண்ணா சமைச்சு நாங்களே சாப்பிடுறது, அது ஒரு சந்தோஷம்ப்பா. அப்படியே எனக்கு எல்லாமே கத்து தந்துட்டாங்க சேரண்ணா. அப்படிதான் சேரண்ணனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்ப் பண்ணுவேன். அப்பதான் எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன்ப்பா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் சேரண்ண சமையலுக்கு 1% கூட வராதுப்பா. அண்ணன் சூப்பரா சமைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "எனக்கு தெரியுமே சேரன் எப்படி சமைப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுமே" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா, சரிப்பா" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது, நம்ம நடேசன் வந்து வராரு. வந்துட்டு, "என்ன சம்மந்தி சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்ல இப்பத்தான் வந்து நிலா சமைக்க போறேன்னு சொல்றா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "ஏம்மா நீ சமைச்சிட்டு இருக்கிற? மாமா வேணா கடையில வாங்கிட்டு வந்து தரட்டா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நிலா இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் சமைச்சுருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமைக்க போயிர்றாங்க நிலா. அதுக்கப்புறமா நம்ம நடேசன் பக்கத்துல வந்து நம்ம மனோகர் உட்காந்துட்டு, "என்ன சம்மந்தி நல்லா இருக்கீங்களா?" அப்படின்லாம் பேசிட்டு, "ஆமா, என்ன நிலாவுக்கும் உங்களுக்கும் என்ன சண்டை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "சண்டையா? என் மருமக கூடயா? எனக்கு என் மருமகளுக்கு எந்த சண்டையும் கிடையாதே!" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, உடனேன்னு, "இல்ல 2 பேருமேன்னு நீங்க என்ன கேட்டாலும், அ நிலா வந்து பதில் சொல்ல மாட்டேங்கிறாளே உங்கள பார்த்து. அதனால தான் கேட்டேன். எனக்கு என்னமோ அவ உங்ககிட்ட பேச மாட்டாளோ அப்படின்னு தோணுது" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அது வேற ஒண்ணும் இல்ல சம்மந்தி. இப்ப இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா பசங்க எல்லாருமே வேல பார்த்து கொண்டு வந்து குடுத்தாங்க. அந்த காச நிலா செலவு பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, ஒரு ரூ. 35,000 சேர்த்து வச்சிருந்தாங்க. அத டிவி வாங்கணும்னு எடுத்துட்டு கெளம்புனாங்க. அந்த நேரம் பார்த்து என் வண்டிக்கு டியூ கட்டலையா, அந்த டியூ பணத்த கேட்டு இஎம்ஐய கேட்டு வந்துட்டானுங்க. உடனே நிலா இருந்துட்டு இந்த பணத்த எடுத்து அவங்கள்ட்ட குடுத்துருச்சு. பாவம் அவங்க டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்ச பணம் இல்லையா, இப்ப டிவி வாங்க முடியலன்ற கோவம் தான் நிலாவுக்கு என் மேல. மத்தபடி எனக்கு என் மருமகளுக்கு என்ன சண்டை? எந்த சண்டையும் கிடையாது." அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேஷுவலா சொல்லிட்டு போயிறாரு. அதுக்கப்புறமா மனோகர் இருந்துட்டு, "ச்சே! ஒரு டிவி கூடயா இவங்களால வாங்கி தர முடியல? நம்ம நிலா 5க்கும் 10யும் மிச்சம் வச்சு செஞ்சு சாப்பிட்டும் சாப்பிடாம மிச்சம் வைக்கிறதுல தான் ஒரு பொருள் வாங்கணுமா? நம்ம வீட்ல நம்ம ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்கு கூட அவ்ளோ வசதியும் செஞ்சு குடுக்குறோம். ஆனா நிலாவுக்கு நம்ம எதுவுமே செஞ்சு குடுக்கல. பேசாம நம்ம நிலாவுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாத்தையுமே செஞ்சுருவோமா?" அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா நம்ம அ மனோகர் இருந்துட்டு, "சரிம்மா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறேன். போயிட்டு அப்புறமா வாரேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இல்லப்பா, இவ்ளோ நேரம் ஆயிப்போச்சு. நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம்லப்பா" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "இல்லம்மா நிலா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு, இன்னும் ஒரு 2, 3 பார்ட்னர்ஸ்லாம் வர்றேன்னாங்க. வேலை விஷயமா சில கிளையண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்கும். இங்க வச்சு மீட் பண்ணா சரி வராதுலப்பா. அதனால அங்க வர சொல்லியிருக்கேன். அப்படியே அந்த மீட்டிங்கையும் முடிச்சிடலான்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியாப்பா! சரிப்பா, நீங்க ஊருக்கு கிளம்பும்போது சொல்லுங்க என்னப்பா, வந்துட்டு போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. சரிம்மா நிலா, கண்டிப்பா நான் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பும்போது, சோழன் இருந்துட்டு, "நல்ல வேளைப்பா கிளம்பிட்டாரு.
பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கிறாரு போல. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? நிலாவ இவர் கூட்டிட்டா போக முடியும்." அப்படின்ற மாதிரி மனசுல நெனச்சிட்டு இருக்கும்போது, மனோகர் இருந்துட்டு, "மாப்ள என்னைய கெஸ்ட் ஹவுஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு, "என்ன இந்த ஆள் எதுக்கு இப்ப நம்மள கூப்பிடுறாரு?" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. நிலா இருந்துட்டு, "போயிட்டு வாங்க சோழன். அப்பாவுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால நீங்க போய் கெஸ்ட் ஹவுஸ்ல விட்டுட்டு அப்புறமா கூட்டிட்டு வந்துருங்களேன்." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இப்ப சோழன் வந்து மனோகர கூப்பிட்டுட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு போறாரு. போதான் இந்த மனோகர் இருந்துட்டு சோழன் கிட்ட, "என் பொண்ண நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து, இப்போ அவ எவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோழன் வந்துட்டு, "நிலா என்ன கஷ்டப்படுறா? நல்லா தானே இருக்கா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எல்லாமே எனக்கு தெரியும். நான் தெரியாமல்லாம் ஒண்ணும் உங்ககிட்ட கேட்கல" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நிலா ஏதாவது சொல்லுச்சா? சொன்னாங்களா? அப்படியெல்லாம் எதுவுமே பண்ணலையே. நிலா சந்தோஷமா தானே இருக்கிறா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, அதுக்கு மனோகர் இருந்துட்டு, என் மக எப்படி வளர்ந்தா தெரியும்ல? எங்க வீட வந்து பார்த்துருக்கீங்கல்ல? அவளுக்குன்னு அவளோட ரூம்ல தனி டிவிலாம் நாங்க வாங்கி வச்சிருப்போம். தனியா டிவி இருக்கு, தனி ரூம் இருக்குது, ஏசி இருக்குது, என்னென்னமோ இருக்குது. என் மக எவ்வளோ வசதியில வாழ்ந்துட்டு இருந்தா. ஆனா, இங்க எந்த வசதியுமே இல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "ஏன் மறுபடியும் இதையே முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க? அதான் உங்களுக்கு தெரியும்ல. எல்லாமே தெரிஞ்சிருந்து தானே கல்யாணம் பண்ணி குடுத்தீங்க. அப்புறம் என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாங்க. அதத்தான் நானும் சொல்றேன். ஒரு டிவி வாங்க முடியாம, டிவிக்கு 5யும் 10யும் சேர்த்து வச்சு, கொஞ்சம் கொஞ்சமா மிச்சம் வச்சு, டிவி வாங்குறதுக்குன்னு கொண்டு போனா, கடைசில டிவி வாங்க முடியாம போயிருச்சு. அப்படின்னு சொல்லிட்டு உங்க அப்பா சொன்னாரு. எல்லாமே உங்க அப்பாவால தான் போல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே சோழனால எதுவும் பேச முடியல. இதெல்லாம் கேட்கும்போது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. நிலா வந்து எப்படி சந்தோஷமா, எப்படி நல்ல ராயலா வாழ்ந்த பொண்ணு. ஆனா, இங்க வந்து இவ்ளோ கஷ்டப்படுறத உங்களுக்கு நெனச்சு வருத்தமே இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்க, அதுக்கு சோழனால எதுவும் பதில் சொல்ல முடியல. என் பொண்ணு எந்த அளவுக்கு வசதியா வாழ்ந்தாளோ, அந்த அளவுக்கு உங்களால வசதியா வாழ வைக்க முடியாது. அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் நீங்க ஒரு டிவியே உங்களால வாங்க முடியலன்னா, எப்படி நீங்க பெரிய வீடெல்லாம் கட்டுவீங்க? எல்லா வசதியோட சேர்ந்து வீடு எப்படி கட்ட முடியும்? நாளைக்கேன்னு உங்க அண்ணனுக்கும், உங்க தம்பிங்களுக்கோ கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னா, அந்த இடத்துல, அந்த வீட்ல எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ சோழன் இருந்துட்டு, "அத அப்ப பார்த்துக்கலாம். அதுவரைக்குமா நாங்க இப்படி இருக்க போறோம்? கண்டிப்பா ஒரு நாளைக்கு நாங்க முன்னேறுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. அதுக்கு நம்ம அ மனோகர் இருந்துகிட்டு, "அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இப்படியே இருக்க போறது கிடையாது. கண்டிப்பா உங்க லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வருவீங்க. அது எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா, அதுக்காக மத்த மருமகள்லாம் வர்றதுக்காக நிலா கஷ்டப்படணுமா சொல்லுங்க? மத்த மருமகள்லாம் வந்து டிவிலேருந்து, சோபாலேருந்து எல்லாமே இருக்கும். மத்த மருமக வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நிலா வாங்கி போடணும்னு நெனைக்கிறாள, வீட்டையே மாத்தணும்னு நெனைக்கிறாள, அப்ப ஏன் தான் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நீங்க மட்டும் நினைக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சோழனோட மனச கெடுக்க பார்க்குறாங்க. ஏற்கனவே இன்னைக்கு எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நிலாவும், சோழனும் அப்படியே தனியா இருக்கும்போது, நிலாவ பார்த்து சோழன் எப்ப பார்த்தாலும் ரொமான்ஸ்ல தானே இருப்பாரு. அப்படி இருக்கிற டயத்துல தான் வந்து பாண்டி எதிர்பாராத விதமா உள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறமா ஐயய்யோ! சாரின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில போயிருவாங்க. இந்த மாதிரி அவருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நெனச்சு பார்க்குறாரு. அப்பதான் நான் இப்ப தப்பாலாம் எதுவும் சொல்லல. ஒரு வேள உங்க அண்ணனுக்கோ, உங்க தம்பிக்கோ கல்யாணம் ஆயிட்டு வந்தாங்க அப்டின்னா, அந்த வீட்ல கண்டிப்பா உங்களால இருக்க முடியாது. எனக்கு எவ்வளவோ சொத்து இருக்குது. என்னோட சொத்துல பாதி இது நிலாவுக்கு தானே. நான் இப்ப பேசாம சென்னையிலேயே உங்களுக்கு ஒரு பிளாட் வாங்கி குடுக்குறேன். அந்த பிளாட்ல தேவையான டிவிலருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே வாங்கி குடுக்குறேன். டிவி, ஏசி, ஃபர்னிச்சர்ன்னு எல்லாமே வாங்கி குடுக்குறேன். நீங்க என் மகள கூட்டிட்டு வந்து சந்தோஷமா அந்த பிளாட்ல நீங்க வாழ்றதுக்கு மட்டும் பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் வந்து சோழனோட மனச கெடுத்து வைக்கிறாங்க. அதுக்கு சோழன் இருந்துட்டு, "இல்ல இப்பயே இந்த வீட்லயே நாங்க சந்தோஷமா தானே இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மனோகர் இருந்துட்டு, "என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நிலா சொல்றது உங்க வீட்ட எப்படியாவது மாத்தணும். வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையுமே வாங்கி போடணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் சரிதான். மத்த மருமகள்லாம் வரும்போது அவங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா எடுத்தது ஒரு குடும்பத்துல ஒரு குடும்ப பொறுப்பான பொண்ணு யோசிக்கிற மாரி தான் நிலா யோசிச்சிருக்காங்க.
நான் அத இல்லன்னு சொல்லல. ஆனா, மத்த மருமகள்லாம் வந்து சந்தோஷமா வாழ்றதுக்கு நிலா ஏன் கஷ்டப்படணும்? உங்க பொண்டாட்டி ஏன் கஷ்டப்படணும்? அது உங்களுக்கு புரியலையா? இவ்வளவும் கஷ்டப்பட்டு உங்க பொண்டாட்டி இப்படிலாம் இருக்கிறதுக்கு, அவளுக்குன்னு வீடு வாங்கி குடுத்து, பிளாட் வாங்கி குடுத்து, அங்க வந்து நீங்க சந்தோஷமா இருங்கன்னு சொன்னா, அத நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படியே இருந்தா, நீங்க கொஞ்சமாவது, "ஐயோ! நம்ம பொண்டாட்டி கஷ்டப்படுறாளே!" அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா, கண்டிப்பா நான் சொல்றத பத்தி நீங்க நெனச்சு பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் ஹவுஸ் வந்ததுமே இறங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமா, "சரி நீங்க உங்களுக்கு வேலை இருக்கும். நீங்க கிளம்புங்க. நானு என்னோட கிளையண்ட், பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் நானே சொல்றேன். அது மட்டும் இல்ல, நான் சொல்றத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இப்ப ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் உங்களுக்கு உடனே வந்து வீடு வாங்கி குடுத்துர்றேன். உங்கள திருவண்ணாமலைக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிடல. இங்க சென்னையிலேயே தான் பக்கத்திலேயே ஏன் உங்க வீட்டு பக்கத்து தெருவுல கூட நீங்க பாருங்க. நான் உங்களுக்கு வாங்கி குடுக்குறேன். அது என்னைக்குனாலும் நீங்க 4 குடும்பமே 4 பேரும் கல்யாணம் பண்ணிட்டு 4 பேரோட ஒய்ஃபுமே அந்த வீட்ல இருக்க முடியாது. உங்க அப்பாவையும் சேர்த்து. என்னைக்குனாலும் அத நீங்க தனி குடித்தனம் அப்படின்ற பேர்ல பிரிஞ்சு தான் ஆக வேண்டியது வரும். அதனால அதுக்கு முன்னாடியே வந்து நான் இந்த மாதிரி பண்றேன். உங்களுக்கு வாங்கி குடுக்குறேன். ஒரு வீட்ல இத்தன ஆம்பளைங்க இருக்கும்போது, கண்டிப்பா உங்களால குடுத்தனம் நடத்த முடியாது. பிராக்டிகலாவாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் வந்து சொல்றாங்க. அதாவது சோழன நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணோம் அப்படின்னா, அந்த குடும்பத்த பிரிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறாங்க. எப்படி நிலாவ பிரிச்சு கூட்டிட்டு வந்தாங்களோ, அதே மாரி இந்த குடும்பத்த தனித்தனியா பிரிச்சு விட்டுறணும் அப்படின்ற மாதிரி மனோகர் வந்து ஐடியா பண்றாங்க. இத கொஞ்சம் கூட யோசிக்காத சோழன், ஆ மனோகர் சொன்னது சரிதானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே கார எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அப்பதான் வர்ற வழியில யோசிச்சு பார்க்குறாரு. இவங்க சொல்றது சரிதான். ஒருவேள நம்ம தனி குடித்தனம் போனா தான், நிலா கூட நம்ம சந்தோஷமா இருக்கவும் முடியும். அதே மாதிரி நமக்கு என்ன தேவையோ அத நம்ம செஞ்சுக்க முடியும். வாங்கிட்டு வந்த சம்பளத்த அப்படியே நிலா கையில குடுத்தேன். ஆனா, நிலா வந்து நமக்காக ஏதாவது செலவு பண்ணாளா? கண்டிப்பா பண்ணல. அத மொத்த குடும்பத்துக்காகவது செலவு பண்ணா. மொத்த குடும்பத்துக்காக செலவு பண்றது நல்லது தான். அவளால ஒரு டிவி கூட வாங்க முடியல சேர்த்து வச்சு. ஆனா, இதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும்? ஒருவேள பாண்டி வானதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா, வானதி என்ன இப்படியா யோசிச்சுட்டு இருப்பா? அதே மாரி இங்க வந்து இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளா? கண்டிப்பா இல்ல. பாண்டிய கூப்பிட்டுட்டு போய்க்கிட்டே இருப்பா. அப்போ இப்படிலாம் நடக்கும்போது, நம்ம மட்டும் எதுக்கு அந்த வீட்ல இருந்து கஷ்டப்படணும்? அது மட்டும் இல்ல, நம்ம நிலா கூட தனியா இருக்கிறதுக்கும் முடியல. பேசவும் முடியல. வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஏதாவது நெனச்சுட்டு தான் இருப்பாங்க. யாரு இல்ல, யாரு இருக்காங்கன்னு பார்த்து பார்த்து தான் நிலா கிட்ட பேச வேண்டியதா இருக்குது. இப்ப இவர் சொன்னது மாதிரி பக்கத்துல எங்கேயாவது ஒரு வீடு பார்த்து போனோம் அப்படின்னா தான், அவங்களுக்கும் அது சேஃபா இருக்கும். நமக்கும் சேஃபா இருக்கும். அப்படின்ற மாதிரி இந்த சோழன் வந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராரு. வந்துட்டு நிலா இருந்துட்டு, "என்னாச்சு என்னாச்சு சோழன்? வீட்ல போய் விட்டுட்டீங்களா அப்பாவ கெஸ்ட் ஹவுஸ்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, விட்டுட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வரும்போது திரும்ப கூட்டிட்டு வரணும்னு தானே சொன்னீங்க. நீங்க மட்டும் வந்துட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சோழன் இருந்துகிட்டு, "இல்ல உங்க அப்பா இந்த கிளையண்ட் எல்லாத்தையும் பார்த்து பேசிட்டு, அதுக்கப்புறமா நான் கால் பண்றேன். நீங்க அதுக்கப்புறமா வாங்க. ரொம்ப நேரம் ஆகும். எதுக்கு தேவையில்லாம வெயிட் பண்ணிக்கிட்டு" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அதுவும் சரிதான் சோழன். அவரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, பேசி செஞ்சுட்டு வருவாரு. அதுவரைக்கும் நம்ம அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியுமா?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நம்ம நிலா வந்துட்டு வழக்கம் போல சமைக்க போறாங்க. அப்ப சோழன் இருந்துக்கிட்டு வேகமா நிலா கிட்ட இத பத்தி பேசலாம் அப்படின்னு நெனச்சுட்டு உள்ள போகுறாங்க. போகும்போது பார்த்தீங்கன்னா, நிலா வந்து எல்லாத்தையும் சமைச்சு வச்சு, பாத்திரத்தலாம் அள்ளி போட்டு கழுவிக்கிட்டு, அவ்ளோ கஷ்டப்பட்டு வேலைய பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நிலாவ பார்த்துட்டு சோழன் வந்து யோசிச்சு பார்க்குறாரு. நம்மள கல்யாணம் பண்ணதுனால தான் இப்போ நிலா வந்து இவ்ளோ கஷ்டப்படுறா. வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் அவ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அப்படின்ற மாதிரி நிலா வந்து கஷ்டப்பட்டு பாத்திரம் விளக்குறது, சமைக்கிறது, துடைக்கிறது அப்படின்னு எல்லாத்தையுமே நம்ம வந்து சோழன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பேசாம அவங்க அப்பா சொன்னது மாதிரியே நம்ம தனி குடித்தனத்துக்கு நிலாவா கூட்டிட்டு போயிரலாமா? அவளாவது வசதியா இருப்பாளே! பாவம் அப்படின்ற மாதிரி தப்பு கணக்கு போடுறாரு இந்த சோழன். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு பாண்டி வந்து வராங்க. பாண்டி கிட்ட வந்துட்டு, "என்னடா பாண்டி வேகமா வந்துட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் கேட்குறாங்க. "இல்ல அண்ணி தான் வந்துட்டு அவங்க தான் அப்பயே சொன்னாங்க, கரெக்ட்டா இந்த நேரத்துக்கு சாப்பிட வந்துரணும். எல்லாருக்கும் தனித்தனியா வச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க முடியாது. என்ன பண்ணாலும், எவ்வளோ நேரம் ஆனாலும் கரெக்ட்டான நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு வந்துரணும் எங்க இருந்தாலும்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. அதனால தான் கரெக்ட்டா சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கப்புறமா, "என்னடா வானதியோட கடைக்கு போனியா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்க, "ஆமாண்டா, வானதி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா. முதல்ல எப்ப பார்த்தாலும் கடைக்கு தேடி தேடி வருவா. இப்ப கடைக்கு வர்றதுக்கு கூட அவளுக்கு நேரம் இல்ல. அவள தான்டா தேடி நான் போய் பார்த்தேன்." அப்படின்னு சொல்லவுமே, நிலா இருந்துட்டு, "பரவால்ல, வானதி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, அவங்களுக்கு நல்லது தானே." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்றாங்க. "ஆமாங்க, அவ என்னென்னமோ சொல்லி வச்சிருக்கிறா. அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு வாழ்க்கையில நெறைய லட்சியம் வச்சிருக்கிறா. பரவால்ல, நான் கூட மெடிக்கல் ஷாப் நான் இவள நம்பி ஆரம்பிச்சு தரமே, இவ என்ன பண்ணுவாளோ? நம்ம பாட்டுக்கு சொன்னதுமே அவங்க அப்பா வேற 1,00,000 குடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே தான் இருந்தேன். ஆரம்பத்தில கூட என்னால கடைய வச்சு பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தான் இருந்தா. ஆனா, இப்போ 1 வாரத்துக்கு மேல இப்படி கிட்டத்தட்ட ஆகவுமே, அவ அப்படியே எல்லா வேலையும் பழகிக்கிட்டா. இப்போ கொஞ்ச நேரம் வந்து என்கிட்ட பேசுறதுக்கு கூட நேரம் இல்ல. நல்லாவே சம்பாரிக்கிறா." அப்படின்னு சொல்றாங்க. நிலா இருந்துட்டு, "ஆ சரி." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி சாப்பிடுறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. சோழன் வந்துட்டு, "இந்த வானதி கூட நல்லா தொழில் வச்சு நல்லா சம்பாரிக்க ஆரம்பிச்சுருச்சு. நாளைக்கே அது ஆயிரக்கணக்கில சம்பாரிக்கும்போது, நம்ம வீட்ல நம்மளலாம் மதிக்குமா? ஒருவேள அவள கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, நான் மெடிக்கலுக்கு போறேன்ட்டு கிளம்பி போய்க்கிட்டே இருப்பா. ஆனா, நிலா வந்து எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கும் சேர்த்து சமைச்சுக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பேசாம நிலா கிட்ட இத பத்தி பேசி, நம்ம கூட கூட்டிட்டு போயிருவோம். அப்படின்னு சொல்லி அந்த பிளாட்டுக்கு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் நிலாவும், சோழன், அதுக்கப்புறம் பாண்டி எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நடேசன் வராரு. வந்ததுமேனு, அம்மாடி நீயா சமைச்ச? எனக்கு என்னைய சாப்பிடுறியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்ட போல இருக்கு." அப்படின்னு சொல்ல, உடனேன்னு, "நான் சொல்லியா நீங்க சாப்பிட போறீங்க? நான் சொன்னா நீங்க சாப்பிட்டுருவீங்களா? இல்ல, இல்ல. நான் சொல்றத என்னத்த நீங்க கேட்டுருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. "ஏம்மா நீ இப்படி கோவப்படுற? நீ என் மேல கோவப்பட்டா நான் எங்க போவேன் சொல்லு?" அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ, மறுநாள் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனோகர் வந்து டைரக்ட்டாவே நிலா கிட்ட பேசுறாங்க. "டிவி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு சொன்னீங்களாமே, பேசாம டிவி வாங்கிக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன தேவையோ எல்லாமே ஃபர்னிச்சர்லேருந்து எல்லாமே வாங்கி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு குறிப்பிட்ட பணத்த வந்து நம்ம நிலா முன்னாடி மனோகர் நீட்டுறாரு. பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு.